இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு அண்ணன் சாமியாடி அருள்வாக்கு சொல்கிறாங்க. அவங்க முன்னாடி எத்தனை பேர் கையில் எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு நிற்கிறாங்க பாருங்கள். எல்லாருமே முண்டி அடிச்சு நிற்கிறாங்க, எனக்குன்ட்டு. அவங்க ஒருத்தங்களுக்கு அருள்வாக்கு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே இன்னொருத்தவங்க அவங்களோட எலுமிச்சை பழத்தை கொண்டு போய் நீட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு அப்படின்ட்டு. மக்கள் எல்லாரும் எதுக்காக இவ்வளோ அவசரப்படுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இவங்க அவசரப்படுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சாமி ஆடுறவங்கள எல்லாருமே கூட்டமாக கூடி நெரிச்சி அப்படி கோவில் முன்னாடி வரைக்கும் தள்ளிட்டே போயிடுறாங்க. கோவில் முன்னாடி நிறைய பேர் மாவிளக்கு போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. இவங்க கூட்டமாக நெரிச்சி தள்ளி நேராக கோவில் முன்னாடியே இந்த மாவு விளக்கு போட்டுருக்கவங்க கிட்ட போயிட்டு நிறைய டைம் இடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கீழே யாராவது உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா பார்க்க கூட மாட்டாங்க, இடிச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க. அதனால அந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால கோவில் நிர்வாகத்திலிருந்து கோவில் முன்னாடி உட்கார்ந்து வழிபாடு நடத்துகிற மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கோவில் முன்னாடி நின்று யாரையும் அருள்வாக்கு சொல்ல விட மாட்டாங்க. சாமி ஆடுறதுக்கு யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அருள்வாக்கு சொல்லும்போது பின்னாடி போக சொல்லுவாங்க. இதை ஒரு சிலர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து எனக்கு நிறைய மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருந்தீங்க. கோவில் முன்னாடி வரவிட மாட்டேங்கிறாங்க, விரட்டுறாங்க, இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. யாருக்கும் எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கோவில் நிர்வாகத்திலிருந்து ஒரு சில விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் வச்சிருப்பாங்க. அதனால யாரும் இதை தவறாக புரிஞ்சுக்கிட வேண்டாம்.